இப்போ ரெட்மி கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸோட அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q1ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர்ஓஎஸ் பற்றி நம்ம ஒரு சில அப்டேட்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நியூ ஹைப்பர்ஓஎஸ். ஸோ இந்த ஹைப்பர்ஓஎஸ்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவுமே நமக்கு ரெட்மி அண்ட் போக்கோ டிவைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ MIUIன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OS. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோட்டோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குன்னு சொல்லுவோம், விவோ ஃபோனில் வந்து ஃபன் டச் இருக்குன்னு சொல்லுவோம், ஓப்போவில் வந்து நம்ம கலர் OS இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு OS இருக்கும், அதாவது கஸ்டம் ஸ்கின். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெட்மி தரப்பில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா MIUI. ஸோ அந்த MIUIக்கு பதிலாக நமக்கு வந்து பார்த்தா Xiaomi வந்துட்டு புதுசாக வந்து ஹைப்பர்ஓஎஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹைப்பர்ஓஎஸ் எப்படி மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க லேட்டஸ்டான டிவைஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்து ஹைப்பர்ஓஎஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. புதுசாக லான்ச் பண்ணுற டிவைஸ் எல்லாமே இனிமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸ்ல வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண அந்த அப்டேட் ஷெட்யூல் வந்து பார்க்கலாம், என்ன டிவைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, போக்கோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F5 தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு போக்கோ டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா Q1, ஸோ Q1. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஸோ அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. போக்கோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோட F5 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு Xiaomi அதுக்கப்புறம் ரெட்மி டிவைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்கள், Xiaomiயோட 13C சீரிஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஹைப்பர்ஓஎஸ் அப்டேட் வந்து வரும்னு சொல்கிறாங்க அந்த Q1ல. ஸோ அதில் நமக்கு வந்து 13.3 Ultra இருக்குது, 13.3 Pro இருக்குது, 13.3T Pro இருக்குது, 13.3T இருக்குது. இந்த மாதிரி Xiaomiயோட 13 சீரிஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸ் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் Q1ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெட்மி டிவைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 12S, அதுக்கப்புறம் Xiaomiயோட Pad 6. ஸோ இந்த டிவைஸ்க்கு எல்லாமே வந்து ஹைப்பர்ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து குளோபல் டிவைஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ குளோபல் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டிவைஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q1, ஸோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸ் அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம் மற்ற டிவைஸ்க்குலாம் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற டிவைஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இமேஜில் நம்ம கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைப்பர்ஓஎஸ் வில் பி ரிலீஸ்ட் ஆன் பேட்ச் பை பேட்ச் பேசஸ். அதுக்கப்புறம் ரிலீஸ் பிளான்ஸ் ஃபார் அதர் மாடல்ஸ் வில் பி கிராஜுவலி பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டிவைஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர்ஓஎஸில் நமக்கு என்னென்ன முக்கியமான புது ஃபீச்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு குயிக் லுக் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தா டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன மொபைலுக்கான ஆஃபர்ஸ் இருக்குது, நெக் பேண்ட், TWS என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைப்பர்ஓஎஸ் அதுக்கப்புறம் MIUI நமக்கு வந்து பார்த்து ரெண்டுலேயுமே பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. பட் ஒரு சில சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மியூசிக் வால்யூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வால்யூம் ரெண்டுமே நமக்கு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI 50ல் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம புதுசாக வந்து நிறைய அனிமேஷன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை நெக்ஸ்ட் ஆப்புக்கு ஜம்ப் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி டைம் நமக்கு அனிமேஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன். ஸோ லாக் ஸ்க்ரீனில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான கிளாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த கிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃபாண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் நம்ம அந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், அதாவது இமேஜுக்கு பின்னாடி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த iOS 16 வந்து பார்த்துருந்தோம், அதே மாதிரி சேம் ஃபீச்சர் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆயிரும். ஸோ இது எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர்ஓஎஸ் சின்ன சேஞ்சஸ் தான், பட் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேஞ்சஸ் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைலில் வந்து இப்போ சைலண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அது நல்லா பெருசாகவே காட்டுது, சைலண்ட் மோடிஸ் ஆன்ற மாதிரி காட்டுது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ நாள் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் மட்டும் நமக்கு பார்த்தா தெரியும், ஓகே சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இனிமேல் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ஒரு அனிமேஷன் வருது, அது பார்க்க நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து புதுசாக ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ஐயோட ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்துருப்பீங்க. எம்ஐயோட ஃபைல் மேனேஜர் நமக்கு வந்து நார்மலாக வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேலரி ஆப்பும் நமக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதர் ஆப்பில் நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கூட நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் சில முக்கியமான அப்டேட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியோமி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டில் வந்து நமக்கு இந்த ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் இந்தியாவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ் எப்போ வரும் அப்படின்னு நம்ம இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. இப்போதைக்கு நம்ம குளோபல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.